ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நண்டு கிரேவி செய்ய போகிறோம், சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம், மீன் வறுக்க போகிறோம். மீன் வறுக்க போகிறோம். அயில மீன் நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த மீன் நாங்கள் வாங்கினதே கிடையாது. நாங்கள் நெய் மீன், வாவல் மீன் இது மாதிரி தான் வாங்குவோம். மத்தி மீன் கூட வாங்கியிருக்கோம். இந்த அயில மீன் வந்து நாங்கள் வாங்கினதே கிடையாது. ஏம்மா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. மசாலா தடவி வச்சுருக்கோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நண்டு கிரேவி செய்யலாம். நண்டு கிரேவி செய்யறதுக்கு வடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போடுறோம். எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு போடுறோம். சீரகம், கடுகு வெடிச்சதையுமே சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இன்னைக்கு சிம்பிளான முறையில் நண்டு கிரேவி செய்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி போட்டுக்கலாம். என்னம்மா டக்கு டக்குன்னு போடுறீங்க? தக்காளி நல்லா வணக்கிக்கலாம். இது அம்மா ஸ்டைல், அதனால இப்படித்தான் பண்ணுவாங்க. தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தூளுப்பு போட்டு நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வணங்கி வரக்கு தான் தூளுப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விடுங்க. நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வரமிளகா, நம்ம வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள், அம்மாவே அரைச்ச வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து குழம்பு வச்சாலும் போட்டுக்கலாம், சாம்பார் வச்சாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். வணங்கியாச்சு, நண்டு போடலாம். இதெல்லாம் வணங்கிருச்சு. நண்டை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுக்கலாம். நாங்கள் கடையிலே நண்டை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு க்ளீன் பண்ணலாம் தெரியாது. நண்டை போடுறோம். நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலெலாம் இதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நண்டு முங்குற அளவு ஊற்றிக்கிங்க. நண்டு நல்லா வெந்து வரணும். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா நண்டுலேயும் பிடிக்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நண்டு ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். அப்பப்போ நண்டை கலக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கம் வெந்து வரும், அடி பிடிக்காமே இருக்கும். இங்கே பாருங்கள் நண்டு கிரேவி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். ஏம்மா பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க தண்ணி எவ்வளோ ஊற்றணும், எவ்வளோ சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போது குருமிளகு தூள் வந்து நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் குருமிளகு தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம். மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா நண்டு கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள் சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி அம்மா செய்ய போகிறாங்க. இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிருக்காங்க. ஆயில் நல்லா காயிட்டும். ஆயில் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டிருக்காங்க. கடுகு வெடிக்குது. ரெண்டு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்காங்க, அது போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வணங்கட்டும். சிக்கன் வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் 65 மசாலா போட்டிருக்காங்க. மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறோம் நாங்கள். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. சிக்கன் வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்குங்க. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தலை தூவி சிக்கன் கிரேவியை இறக்கிடலாம். இந்த அளவு கிரேவி வேண்டான்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லா கிரேவி வந்து சுண்டி வரும். எங்களுக்கு கிரேவி வேணும், அதனால நாங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிக்கிறோம்.
பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. மீன் வறுக்கறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல்லை காஞ்சதையும் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மீன் அதில் வச்சு அம்மா வறுத்துக்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் மேலே போடுவாங்க. மீனை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனை நல்லா திருப்பி போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துட்டோம்னா மீன் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், மீனை திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சாச்சு. மீன் ரெடி ஆயிடுச்சு. அயிலை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.